வாடி 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 தமிழோட திருமகளே, எங்கள் அம்மாவோட மருமகளே, என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்க? லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ணுற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சாவணுண்டி. ஏய், என்னடா தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்றீங்களா? இந்த சர்பத்தை குடிச்சிட்டா தகராறு பண்ணுவாங்க. மரியாதையா போயிடு, இல்ல போலீஸை கூப்பிட்றேன். ஸோ உங்களோட படம் வந்து ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம் பிரதர். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். அப்படியா? குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் நான் நிறைய பேர் என்ஜாய் பண்ணி நான் சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கண்டிப்பாக கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுதான் இன்டென்ஷன். அவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மொத்த ஐடியாவும். இந்த படமும் கதையும் கொஞ்சம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தால் அதில் எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது. ரொம்ப குடும்பத்தில் மூத்தவங்களை வந்து விட்டுட்டு வெளியூருக்குலாம் வேலைக்கு போகிறோம், வெளிநாட்டுக்குலாம் வேலைக்கு போகிறோம், எல்லோரும் ஒருத்தர் எப்படி மிஸ் பண்ணுவாங்கன்றத குட்டி குட்டியாக ஃபுல்லி எமோஷனல் ட்ராமா நம்ம பண்ண முடியாது. நம்ம காமெடி ஃபிலிம் தான் பண்ணுறோம். அதுக்குள்ளே அங்கங்கே சொல்லிடுறோம். ராஜ்கிரண் சார் கேரக்டர் அப்படி தான். ஒரு தாத்தா எப்படிலாம், அவருக்கு என்ன ஆசை, பணம் இதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன அந்த அன்புக்கு ஏங்குற ஒரு தாத்தா தான். ஸோ ஒரு ஃபேமிலியாக போய் இதெல்லாம் பார்த்து, ஓ இப்படிலாம் இருக்கணும்ல, இப்படிலாம் இருக்கலாம்ல ஃபேமிலியில் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு படம் தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். சத்யராஜ் சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே நக்கல் நையாண்டியெல்லாம் எதிர்பார்ப்போம். பிரபு சார் இருந்தாங்கன்னா பர்ஃபெக்ஷன் நாங்கள் எதிர்பார்ப்போம். ராஜ்கிரண் சார் இருக்காரு அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த படத்தில் நீங்களும் ராஜ்கிரண் சாரும் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணியிருக்கதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒன்று இருக்குது.